வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, ஒரு எக்ஸல் ஃபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு 2 ஷீட்ல வேலை இருக்கு. ஆனா ஒரே எக்ஸல் ஃபைல்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஆனா ஒரே எக்ஸல் ஃபைல்ல இருக்கிற 2 ஷீட்டை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மவுஸ்ல இப்படி செலக்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி அனாலிசிஸ் நோட்ஸோ, கால்குலேஷனோ இல்லைன்னா பிவட் டேபிள் கிரியேட் பண்ணி ஏதாவது நீங்க கால்குலேஷன் அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மவுஸ் செலக்ட் பண்ணியோ இல்லைன்னா பேஜ் அப், பேஜ் டவுன் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணியோ உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு சில நேவிகேஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்னு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு வியூ இந்த நியூ விண்டோன்னு இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா ஒரே ஃபைல் தான். ஆனா 2 டிஃப்ரெண்ட் ஃபைல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் கண்ட்ரோல் டேப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரே ஃபைல்ல நீங்க 2 டிஃப்ரெண்ட் ஃபைல்ல ஒர்க் பண்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் டேப் கொடுத்துட்டு நீங்க இதை ஃபில்டர் பண்ணி நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் டேப் கொடுத்து நீங்க இப்படி நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதையே நியூ விண்டோவா நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இங்க பக்கத்துல அரேஞ்ச் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அரேஞ்ச் ஆல் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அரேஞ்ச் விண்டோஸ், என்ன டைப் ஆஃப் அரேஞ்ச் விண்டோஸ்னு இருக்கு பாத்தீங்களா, ஹாரிசான்டல், வெர்டிகல், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 எக்ஸல் ஃபைல்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரே விண்டோல 2 எக்ஸல் ஃபைல்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரே ஃபைல்ல நீங்க 2 ஷீட்டை 2 ஸ்பிளிட்டா வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நேவிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணுன்ற டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு வராது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.